see the movie myself when it's complete. சார் சரத் சார், இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் புரிகிற மாதிரி இந்த மாதிரி புராணங்களை எனக்கே படிச்சிருக்கேன். ஆனால் அந்த படத்தை பார்த்தா மைக் இல்லாமல் நீங்கள் பேசலாம் சகோதரர், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு சார். இந்த படம் டப் பண்ணுறது மாதிரி உங்கள் வாய்ஸ் கேட்டதுன்னா உங்களுக்கு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் டூயேட் இல்லையே, அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ? புராண படத்தில் என்ன சொல்லணுமோ அதான் நடிக்க முடியும். அங்கே போய் அர்ஜுனா அங்கே கொண்டு போக முடியாது. அர்ஜுனா நடிக்க சொன்னால் நடிச்சிடுறேன். அர்ஜுனா வார்த்தைக்கு அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார், அதை எடுக்க இவர் தயார், நான் நடிக்க தயார். நன்றி. சரத் சார் இங்கே சரத் சார் இங்கே இல்லை, ஆக்சுவலாக உங்களுது மை பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, சினிமா வந்தாலும் இப்போ சமீப காலமாக ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த படம் நடிக்கும் போது நான் இது நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன். ஏன்னா இது தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் காவி சாயலாகவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க, அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம். சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும், வேறெல்லாம் இங்கே பேச வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஒரே சாமி படமாக பார்த்துட்ருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிடுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க அதை பற்றி. தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் மன்னிக்கவும், டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் ஸ்டாண்ட் ஃபார் அ ஃபோட்டோ செக்ஷன். ஸோ கனப்பா படம் April 25 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ இருந்தது. ஆனால் நடிகனான்ட்டு எனக்கு மனசில் இருந்தது. இந்த கடவுளோட பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ், நான் இன்னைக்கு நடிகனாக இருக்கேன். ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம், காட் படம் பண்ணோம், சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோம் என்றது இருக்குது. ஸோ திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் மெனி மோர் சச் ஸ்டோரிஸ். அண்ட் ஐ இந்தியன் காட்ஸ், காடஸஸ், இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் படம் பண்ணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட். சார் நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தா நல்லா இருக்குது. சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய மாட்டேங்குது. டச் போச்சா, என்னாச்சு இதுன்ட்டு. அந்த கிராந்திக்கான வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழ் பேசிக்கின்னு இருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது. எந்த மாதிரினா, கிளாசிக்கல் தமிழ் இல்லை, அந்த பழைய கால தமிழ் இல்லை, அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம், அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றதை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா எனக்கு இருக்கிற சில கிரேட் லெஜெண்டரி மூவிஸ் இல்லை, நான் சம் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட், தெலுங்குலேயும் மிகப்பெரியான ஹிட். அது மாயா பஜார்ன்றது ஒரு படம். அந்த காலத்தில் அவ்வளோ கான்டெம்பரரியாக அந்த காலத்தில் நினச்சாங்க. எந்த மாதிரினா, அந்த படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை, இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ். அந்த காலத்துக்கு கான்டெம்பரரி தமிழ் இருந்தது. ஸோ வென் த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல. நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, let it make it a very very colloquial Tamil, let it be accessible and understandable for everybody என்றது that was my intention. and அதே மாதிரி தான். அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்கிளுக்கு எதுக்கு சொல்லணும்னா, நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா, விஷ்ணு இது நானே கிட்ட இருந்து நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு தேவையில்லை, பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது, அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப். அவரே கிட்டே இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி நான் முதல்ல ஒரு வருஷன் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை நல்லா இல்லை, இது கரெக்டாக கிடையாது, மொத்தம் படம் ரீடப் பண்ணோம் அண்ட் பண்ணி அங்கிளே கிட்டே இருந்து எல்லாம் பண்ணார். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட் ஹெல்ப். அவர் ஸ்டேச்சருக்கு அவருக்கு இருக்கிற டைம் கிரன்ச்சுக்கு அவர் பண்ண தேவையில்லை. அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அவர். ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட். தமிழ் சினிமாவில் என்றும் மார்க்கண்டையன் கூட ஐ கான்ட் ஹியர், சாரி கேட்கல. விஷ்ணு பிரதர், கேள்வியில் அப்ரிசியேஷன் தான். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணப்ப நாயகருடைய விழா காளகஸ்தி பகுதியில் எவ்ரி இயர் 10 days வரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில்.
ஸோ 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க. அவங்க ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட. நிறையா சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க. அண்டு நிறையா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாயனாராக, கண்ணப்ப நாயனாராக நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர். அண்டு ஒன் மோர் சஜஷன், இந்த காமிக்ஸை வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் 3 வால்யூமும் தமிழ்லேயே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ளவங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். அண்ட் விஷ்ணு சார், அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வால்யூம் 1 டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இட் வில் பி அ வைடர் ரீச் ஃபார் த ஆடியன்ஸ் அண்டு. பட் உங்கள் சஜஷன் எடுத்துக்கிட்டு வில் ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் இட் இன் தமிழ் ஆல்சோ. யா, தேங்க்யூ சார் வெரி மச். ஸோ விஷ்ணு சார், சார் டைரக்டர் சார், ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். More historical films. More historical movies. We have a lot of nods and story lines and real warriors in our, I will try my best to bring authentic stories and real stories that is a part of our history, not mythology. Wrongly... sit down, sir. Frame. Camera frame. Wrongly we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and we should reclaim our history and we should tell our stories. So me and Vishnu already told you that he is planning to make, and we all should try to make the authentic, real stories of our past. Thank you. Thank you for your suggestion. Thank you, sir. Wish you all the very best. Thank you. சார், இங்கே ஒரு கேள்வி. இங்கே சார், இப்போ வந்து வெளிநாடுகளில் படம் எடுத்திருக்கீங்க. காளகஸ்தி வந்து கதைக்கலாம். அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்திருக்கீங்களா? 1. 2, குடுமியாக யார் நடிச்சிருக்காங்க? குடுமி யார் நடிச்சிருக்காங்க? குடுமி கேரக்டர் அவர் தானே சிவன். அவருக்கு தானே போய் அபிஷேகம் பண்ணுறீங்க. சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்கன்ற அது எப்படியும் 4 நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நடிச்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்ன சார்? சாரி. காளஹஸ்தியில் காளஹஸ்தி படம் பண்ணல சார். இப்போ தான் நாங்கள் பெர்மிஷன் எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு, உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு. ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை வி வில் பி ஷோயிங் இட் இன் த ஃபிலிம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது. அந்த ஹைட்டு நாங்கள் எடுத்துக்கல. 3 feet 11 inches இருக்குது அந்த இருக்கிற லிங்கம். ஆனால் அந்த கடவுள் அது வி கேனாட் அது பண்ணுவோம். ஸோ அது ஹைட்டு கொஞ்சம் நாங்கள் மூவிக்காக க்ளோஸாக கொண்டு போனோம். ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் அ ஃபியூ. ஐ எம் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆல்சோ. ஸோ அது வி ஹேஸ் க்ளோஸ் ஆஸ் த லிங்கம் இருக்கிறதுனா வச்சுக்கிட்டோம் நம்ம. அவர் ஏதோ கேட்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு சகோதரர். அவங்களையும் சிவன் பக்தனா மாறுவாங்க இந்த படம் பார்த்து. எனக்கு சொல்லுங்க பஸ். கேக்குது நீங்க சொல்லுங்க. ஆன் பண்ணல நினைக்கிறப்ப மைக் ஆன் பண்ணல. இதில் மோகன் பாபு சார், மோகன்லால் சார், நீங்கள் யார் பெட்டராக நடிச்சிருப்பதா நீங்கள் கருதுறீங்க? யார் பெட்டரா? ஏன்னா இந்த மாதிரி புராண படத்தில் அதாவது இதுவரை நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்கள் கான்ஃபிடென்ட் எதிர்பார்க்க சார். கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மோகன் பாபு சார் டைலாக் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மைன் ஆல்சோ மைத்தாலஜிக்கல் மூவிஸ். இந்த படம் நல்லா எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும். சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா? அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். மோகன் சார் ஆல்சோ டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரமாக இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமூகத்துக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சார் இப்போ அதே மனநிலை தான் நான். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனாக மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, இவங்க கேட்டதுக்கு சரி சார், நீங்கள் உங்கள் வாயில தான் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். என் வாயில தான் சொல்ல முடியும், உங்கள் வாயில நான் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சார், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா சார்?
இஸ் தட் நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா? இல்லை, இந்த படத்தை தமிழ்நாட்டில் அது ஒரு விஷயம் நீ கேட்டீங்க, புரிஞ்சிருச்சு பாஸ். நான் ஒன்றும், அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்கிறார். ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்கள் வேறு மாதிரியே நினச்சிட வேண்டாம். நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் இந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோ தூரம் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எழுதலை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் காட், ஐ திங்க் வி ஆர் நாட் பீன் டோல்ட் தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கும்னு சொல்லியிருக்காரு. Sir, this is a question to the director. Sir, you've been making serials and this is the first time you're actually directing a film. So, challenges that you faced, that's my first question. And the other thing is, how much of the film is complete? The first thing, see, nowadays there is not much difference between television and film. There was a time when film was made on negative. But nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. In television, everything you have to bring 5 episodes in a week or 6 episodes in a week, so you have to rush, you have a different kind of deadline. Here you have to concentrate more on quality, not on the footage or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television, we have to tell a story for celluloid. So that's it. And the movie is completely shot. Its shooting is over, I think, 6 months ago, and we are in the process of post-production. So our team, everybody is trying their best to bring the movie on celluloid at its best. So our VFX team and background music, our music director Stephen Devasi, he has done a fantastic job, not only for songs but for background also. So I'm looking forward to. எவ்வளோ பக்தனை, ஹவு பிக் அ டிவோட்டி இவர்ன்றது சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் டெஸ்ட் வச்சார். அண்ட் சிவா இட் செல்ஃப் வாஸ் சர்ப்ரைஸ்ட் தட் சச் அ பிக் டிவோட்டி இஸ் ஃபெலோ இஸ். தட்ஸ் த ஸ்டோரி. அண்ட் சிவா சொன்னது வந்து என்னோட முன்னால் உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த கோயில்லன்றது அவர் சொன்னார். கண்ணப்பா யார், அவர் பேர் என்ன, அது முன்ன ஸ்டோரி என்ன. ஸோ எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கவுங்க வேர்ஷன் இருக்குது. இது ஏன் வேர்ஷன் ஆஃப் கண்ணப்பா யார், அவங்க அப்பா கூட ரிலேஷன்ஷிப் என்ன, எந்த மாதிரி யோசிச்சிருப்பான், வாட் வாஸ் ஹிஸ் ஜேர்னி. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ டுக் லிபர்ட்டி ஆஃப் ரைட்டிங் இட். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபேக்ட்ஸ் பட் வித் மை வேர்ஷன் ஆஃப் வாட் இட் குட் ஹவ் பீன். அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டோம். விஷ்ணு பிரதர் சார், இஸ் தேர் another mic? வேற மைக் இருக்கா? ஓகே, இப்போ சார் விஷ்ணு சார். எஸ் சார். நடிகர் திலகம் சிவாஜியிலேருந்து என்டிஆர், ராஜ்குமார் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் போட்டு தான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பாணியை இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களோ? சார், இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு. Is it that mic? Okay. ಶರತ್ ಅಂಕಲ್ಗೂ ಪ್ರಭಾವನ್ ಅಂಕಲ್ನ ಪ್ರೀತಿಗೆ ಕ್ವೆಶನ್ಸನ್ನು அங்கே கேட்கலாம். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, from your mouth to God's ears. You know, in the journey, yes, I hope, you know, எனக்கு நான் படத்தில் நடிக்கிறது முன்னாத்தில் இருந்து நான் ரொம்ப விஷ்ணு. ஹலோ. கண்ணப்பர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கதை, அதை இந்தியாவில் எடுக்காமல் நியூசிலாண்டில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தேங்க்யூ சார். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். இதே கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. என்னை ஃபஸ்ட்டு திட்டினதே பிரபு அண்ணா தான்.
டேய் எதுக்குடா போகிற நீ நியூசிலாண்டு இதுக்கு கண்ணப்பா போய் நியூசிலாண்டில் ஷூட் பண்ண போகிற அப்படி கேட்டார். சி வால்யூம் இது ஓகேயா? செக் செக் இது ஓகேயா உங்களுக்கு? பேஸ் குறைக்க சொல்கிறாங்கண்ணா. செக் செக் இப்போ ஓகேயா? ஓகே. சாரி, இங்கே இருக்கிறதே ரொம்ப நாட்டி அவர் தான், என் தப்பு கிடையாது. சரி, கண்ணப்பான்றது நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன், அதை பற்றி இன்னும் கற்றுக்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்குது அந்த கேரக்டர் பற்றி. ஆனால் அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து 2nd 3rd century நடுவில் நடந்த கதை இது. அண்ட் அப்போது இந்தியா எப்படி இருந்தது, நம்ம நாடு எப்படி இருந்தது. சி ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாம் வெரி டிஸ்ட்ரக்டிவ். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். கடவுளை வேண்டிப்போம் தவிர கடவுள் கிரியேஷனை நம்ம மதிக்க மாட்டோம், நேச்சரை மதிக்கிறதே கிடையாது. நம்ம பஞ்சபூதத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம், வேண்டிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டோம், நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம், ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிட்டோம். நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஆசை எனக்கு இருந்தது. ஸோ 2015 எனக்கு இந்த கதை ஐடியா ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர்னால முடியல. ஸோ ஐ டுக் அப் த ப்ராஜெக்ட். நான் ஏத ஆரம்பித்தப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு நினச்சேன். I wanted to take them back 2nd 3rd centuryக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ இதுக்காக லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருந்தோம். ஸோ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்த்தேன், லடாக் லேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கலிஃபோர்னியா ரெட்வுட் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மினிசோட்டா, லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட், வைக்கிங்ஸ் ஷூட் பண்ண இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன் நான் அயர்லாண்டில். அதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு மலேசியா where they shot மார்க்கோ போலோ. தென் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். தென் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நியூசிலாந்து போய் பார்க்கலாம், நியூசிலாந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எங்கே போய் பார்க்க முடியும், சரி போகலான்ட்டு. ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா திட்டின்னு இருந்தார், ஏண்டா நீ டைரக்டர் இல்லை, கதை நீ ரெடி பண்ணின்னு இருக்க, நீ கதை எப்போ எடுப்பியோ தெரியாது, நீ பார்த்து நீ லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருக்கு. இல்லைப்பா, சிவன் எப்போ பெர்மிஷன் கொடுப்பாரோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ ரெடியாக இருக்கிறேன். whenever I give say and I want to prepare, எதானாலும் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலான்ட்டு. ஸோ 2019 நியூசிலாந்து போய் பார்த்தேன். காட் வரைஞ்ச, கடவுள் வரைஞ்ச லாஸ்ட் பெயிண்டிங் எதனா இருக்குன்னா அது நியூசிலாந்து தான். அந்த வாட்டர், அந்த ஃபாரஸ்ட், அந்த ஸ்கை, இட்ஸ் ஃபெனாமினல். அது பார்க்கும்போது நினச்சேன் திஸ் இஸ் வேர் கண்ணப்பா ஷூட் பண்ணுன்ட்டு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது கூட அப்போது இந்தியா அப்படி தான் இருந்திருக்கோம், நம்ம தான் கெடுத்துட்டோம். ஸோ அதுக்காக தான் ஐ வாண்டட் டு டேக் தம். அண்ட் நீங்கள் அண்ணா பிரபு நான் ஒரு பாட்டு எடுக்கும்போது நாங்களும் பிரீத்தி எங்கள் டியூட் ஒன்று இருந்தது, அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணின்னு இருந்தோம். அண்ணா சாப்பரில் இறங்கினார், நாங்கள்லாம் ஜூனியர்ஸ் இல்லை, நாங்கள்லாம் காரில் போனோம். அண்ணா அப்பா சாப்பரில் வந்து இறங்கினார். ஏய் விஷ்ணுங்க வாப்பா. அண்ணா ஏய் இது நீ நம்ம ஷூட் பண்ணிட்ட அப்புறம் படம் பார்க்கும்போது எல்லாருமே டேய் இவங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சிஜி பண்ணிட்டாங்க, கலர் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்கடா அது சொல்ல போகிறாங்க, இதை நம்ம எப்படி தான் மேட்ச் பண்ண போகிறோம்னு சொல்ல. ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரி விஷுவல் நாங்கள் விஎஃப்எக்ஸ் கிடையாது. ஒரு பார்வதி பரமேஸ்வரன் அவங்க அபோட் கைலாசம் வரைக்கும் நாங்கள் சிஜி பண்ணியிருக்கோம். அது தவிர நீங்கள் பார்க்குறதெல்லாம் நேச்சுரல் லொக்கேஷன்ஸ். ஸோ இதுக்காக தான் நான் அங்கே போய் ஷூட் பண்ணேன். தேங்க்யூ. Yes, sir. Yes, sir. Yes, sir. Sir, can you put it a little closer? Sir, mic வேலை பண்ணல sir. According to epics, Kannappa is supposedly a descendant of Bhima from the Mahabharata, whose favorite weapon was mace, Gajayudham. But whereas in the film, the stunt sequences had bows and arrows. Was it a deliberate change of weapon that you resorted to? It was mentioned that you did a lot of research. Can you throw light on this? Yes, I will, sir.
நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணுறேன், மன்னிக்கணும். See, yes, all the tribals in this area, நம்மள நம்புறது என்னென்னா, நம்மள பீமன் ஒரு கிளான், சென்சு ட்ரைப். கண்ணப்பா பிலாங் டு சென்சு ட்ரைப். அண்ட் அவங்க வந்தது கூட அதே கிளானில் தான். பட் there is a back story for it. I'll explain the back story. It's going to be like a little history lesson, so adu mannikano. See, first 1938 la dhaan Kannappa Nayanar என்ற படம் தமிழ்ல first time was shot by Mr. V.T. Sundaram, V.N. Sundaram sir. அதுக்கப்புறம் it was prior to that, I'll give you a back story of Kannappa. இது மிச்ச questions கூட சிலது ஆன்சர் ஆகிடும் இப்போவே. ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர் வந்து 7th centuryல ஸ்ரீசைலம் என்ற ஜோதிர்லிங்கம், அது ஹைதராபாத்லேருந்து ஒரு 2 hours தூரம், அங்கே அவர் ஸ்ரீசக்கரம் பண்ணும்போது அதில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அவர் அங்கே சிவன் பற்றி ஒரு புக் எழுதும்போது, அந்த பொயம்ஸ் அதெல்லாம் எழுதும்போது, ఒక ఆటవికుడు శివుడికి మాంసం నైవేద్యంగా పెట్టాడు అని. அப்படின்னா ஒரு ட்ரைபல் ஆள் சிவனுக்கு மீட் பிரசாதமாக வச்சுருக்காரு அன்றது அங்கே தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மேர் அரவுண்ட் 15th century தூர்ஜட்டி என்ற ஒரு ரைட்டர், அவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயாவோட கிங்டமில் ஹி வாஸ் அ பொயட். ஸ்ரீகிருஷ்ண தேவராயா வந்து ஹி மேட் அ ஃபியூ ஒரு சில புக்ஸ் எழுதும்போது ஸ்ரீகாளஹஸ்தி மகத்தியம்ன்ட்டு அவர் ஒரு புக்கில் எழுதின்னு இருக்கும்போது ஒன் ஆஃப் த போயம்ஸ் வந்து கண்ணப்ப நாயனார் பற்றி அவர் எழுதியிருக்கார். அண்ட் தென் இன் 1850 அந்த டைமில் there was a collector, was an Englishman collector called C.P. Brown. அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சில தெலுங்கில் தாளப்பத்த கந்தராலுன்னு சொல்லுவாங்க, அந்த they write it in இந்த ஸ்கிரிப்ட் அந்த இதில் எழுதுவாங்களே மோலச்சோடி ஸ்கிரிப்ட். ஸோ அதில் எங்கேயோ எங்கே ஊந்துருந்து அது ஹீ ஸ்டார்டட் கலெக்டிங் ஆல் தட். அதை சில ரைட்டர்ஸை வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்ட அப்புறம் அதில் இருந்தது இந்த துர்ஜட்டியோட கவி, இந்த போயம். இந்த போயமை ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 1895 இப்போ புக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தட் ஸ்டில் சொல்லின்னு இருக்காங்க. தேர் ஆர் ஃபியூ காப்பீஸ் லெஃப்ட் அண்ட் 3 or 4 or 5 காப்பீஸ். ஒன்று வந்து பிக்னர் மியூசியமில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி 1938 படம் எடுக்கிறதும் அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பிளே ஆச்சு. அந்த ஸ்டேஜ் பிளேயை எடுத்துக்கிட்டு இட் வாஸ் மேட் ஹேஸ் பேதர் கண்ணப்பா பை லெஜெண்டரி டாக்டர் சிவகுமார் గారు, ராஜ்குமார் గారు, ராஜ்குமார் గారు, டாக்டர் ராஜ்குமார் గారు. அண்ட் தென் அதே படம் பேதர் கண்ணப்பா தெலுங்கில் அதே டைமில் எடுத்தாங்க. இட் வாஸ் கால் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மகத்தியம் தெலுங்கில். ராஜ்குமார் சார் ஃபஸ்ட் டைம் அண்ட் ஓன்லி படம் எனக்கு தெரிஞ்சு கன்னடாவோட வேறு பாஷையில் நடித்தது தெலுங்கில் இந்த ஒரு படம் தான். ரெண்டுத்துலேயும் அவரே வாய்ஸ் ஓவர் கொடுத்தார், அவர் ஓன் வாய்ஸ். அதுக்கப்புறம் அதே படம் ஹிந்தியில் எடுத்தாங்க, சிவபக்தன்ட்டு 1954. அதுக்கப்புறம் பேதர் கண்ணப்பாவை 1976 தெலுங்கில் கிருஷ்ணம்ராஜு சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1980s சிவராஜ்குமார் அண்ணா, ராஜ்குமார் சாரோட பையன், அவர் கண்ணப்பாவாக நடித்து சிவராஜ்குமார் சார் சிவனா பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷம் கழிச்சு நான் திருப்பி இன்னைக்கு கண்ணப்பாவை பண்ணுறேன். ஸோ இந்த ஜேர்னியில் there's a lot of stories இதில் நிறைய இருக்குது. there is a மகாபாரதா லிங்க் ஆல்சோ. கண்ணப்பாக்கு ஒரு மகாபாரதா லிங்க் இருக்குது. அது அந்த பழைய படம் பார்த்துருக்கவங்களுக்கு புரியும் என்ன லிங்க்ன்ட்டு. அந்த லிங்க் நாங்கள் அது ஸ்பெசிஃபை பண்ணி அது இன்னும் எலாபரேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மேஸ் யாருக்கு இருக்குது, போ நேரோ யாருக்கு இருக்குது, எதுக்கு கண்ணப்பாக்கு போ நேரோ இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து சரத் அங்கிள் வந்து எங்கள் அப்பா கேரக்டர் போட்டிருக்காரு. அண்ட் அவர் பேர் நாதநாதரு. ஒரிஜினலாக கண்ணப்பா அப்பா பேர் கூட நாதநாதர். அண்ட்
அவங்க கண்ணப்பாவோட ஒய்ஃப் பேர் கூட நெமலின்றது ஒரு வெர்ஷனில் இருக்குது. ரெண்டாவது வந்து when you're talking about history, we took a few liberties எடுக்கலன்றது இல்லை, எடுத்திருக்கோம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு த எக்ஸாக்ட் ஆன்சர் மூவியில் இருக்குது. சார் எஸ் சார். Congratulations, Manoj, on a fantastic teaser. It was awesome, actually. Thank you. And I have two questions for you. One is that it's evident that you spent a lot of money, so we're kind of wondering what the budget of the film is, because that's of interest to us. That's one. And two, நீங்க கொடுத்திருக்கீங்க ரெண்டு comics வந்து to everybody over here வந்து you've distributed. We're kind of curious if the whole story is being mentioned over here, or is this just for our understanding of the story that is going to be presented to us on April 25th? The budget, it is a big budget movie, and the budget, I don't know. It's up to you to decide what the budget of the movie is. And for the second, you have to forgive me. Adha na answer panna mudiyadhu. Rendadu vandu, it is definitely, it's up to you. It is a very, very high budget movie, and in triple figures alla dhaan irukku. And it is not about the budget of the movie illanga. Look at the the story, the emotion, and the span naanga kaatradhu. That is what I would like you to look at. Because na ivlo budget aachu avlo budget aachu, no, I am not for it. புத்திசாலியா இருந்தா you should be able to make like for example, I'll tell you, Matrix படம் ரிலீஸ் ஆனபோது they changed the way the world looked at action movies. We necessity is the mother of invention ன்னு சொல்லுவாங்க. அதே ஆக்ஷனை கரெக்டாக நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே 1 yearல ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க, and at the fraction cost. So I think budget is not the concern, the thought. And the second question, அந்த காமிக் புக்ஸ் நீங்கள் படிக்கிறது வால்யூம் 3 கூட நெக்ஸ்ட் ஒரு 15 daysல ரிலீஸ் ஆகும். See, இந்த ஜெனரேஷனுக்கு check, is it okay? Yeah. இந்த ஜெனரேஷனுக்கு மீன்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் கிட்ஸ் அண்டர் 16 years old, 16 வருஷம் கீழே இருக்க பசங்களுக்கு நான் கதை சொல்லணுன்னா ஐ ஹாவ் டு ப்ரெப் தம் அப். இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப் பண்ணணும்னா இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்ஏ டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் போட்டேன் ஒரு 6-7 months பேக். நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணது 5,000 புக்ஸ். அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, எது யார் படிக்க போகிறாங்க, மேபி ஒரு 1000 புக்ஸ் போடலாம், இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது தான்ட்டு. இனி வரைக்கும் 80,000 புக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை, அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு டிரான்ஸ்லேட் ஆகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. த பேஸ் இஸ் தேர், அந்த புக்கில் பேஸ் இருக்குது. பட் த ட்ரூ ஸ்டோரி இஸ் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்குறது. சி அண்ட் ஆல்சோ நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குறப்ப ஒரு கேள்விக்கு நான் இப்போவே இந்த ஃப்ளோவில் ஆன்சர் சொல்லிடுறேன். கண்ணப்பான்றது சரத் அங்கிள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பேஜர், ஒரு ஏத்திஸ்ட், நாஸ்திகன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அவர் ஒரு மகா பக்தனாக மாறினது அதில் எப்படி ஆட வச்சுருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார். நான் நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர், இப்போ சொல்லக்கூடாதுல்ல, அது இல்லை இப்போ சொல்ல வேண்டாம். அப்புறம் காஸ்ட் இது வரையும் போய் ஸ்டார் காஸ்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் பண்ணியிருக்கார். வருவார் இல்லையா ஃபிட்னஸ் அப்படின்னாவே. பட் இவருக்கு ஏஜுக்கு நம்பரே இல்லைங்க. இவரோட ஃபிட்னஸ் பார்க்கும்போது மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் மட்டும்தாங்க ஞாபகம் வருவாங்க. எஸ், இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். சார் ரொம்ப யங்கா சூப்பராக இருக்கீங்க சார். ரொம்ப நன்றிங்க. பிரபு என்னை பேச விடாமல் ஏதோ காமெடிலாம் பண்ணிகிட்ருக்காரு. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவின் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் இங்கே டைரக்டர் நேற்று
பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சரித்திரம், இதிகாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ கண்ணப்பா வந்து இட்ஸ் ஸ்டோரி நினச்சிடக்கூடாது, இட்ஸ் ஹிஸ்ட்ரி, அது சரித்திரம், வாழ்ந்து மறைந்த ஒரு 63 நாயனார்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு, ஐ ஷுட் தேங்க் தம் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து மெனக்கடல் அவர் அதிகமாக இருந்திருக்கு. சித்தார்த் சொன்னதும் சரி, எவ்ரிபடி ஸ்போக்கன் எஸ்டர்டே தேர் ஆல்சோ. ஒரு கடுமையான உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார்ன்ற கதை உங்களுக்கு தெரியும், ஒன்லைன் தான் ஸ்டோரியை. தட்ஸ் வேர் எவ்ரிவேர் விஷ்ணு ஆல்சோ சேஸ் த சேம் திங். அவர் என்ன பண்ணார், கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு, உன்னை கண்ணை இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுட்டார் ஒரு கண்ணை. இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வந்துச்சு, இன்னொரு கண்ணு கொடுத்தாரு. அதான் கண்ணப்பன் வந்து அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, முத கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்பர்னு சொன்னாங்க. உண்மை தானே? ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை, நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி. இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கண்ணப்பர். அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பண்ண மெனக்கடல் வந்து உண்மையிலே நான் வியக்க வச்சதுன்னா சொல்லணும். நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, மெனக்கடலையும் சரி, அனைவரையும் அந்த குளூரில் கொண்டு போய் ஒரு 7 மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா அது வித் மேக்கப். எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 hours ஆகுது. அப்போ 1.5 hours நான் வந்து 5 மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கலாம். அந்த விதத்தில் எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே அந்த பக்தி இருக்குதோ இல்லையோ, சிவன் மீது பக்தி வருகின்ற அளவிலே இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம். இவங்களை ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக வச்சோன்னா பாரு இருமல் வருது எனக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒரு புறம், இதில் நடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் காஸ்ட். இப்போ ரீசெண்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய் குமார் சொல்லல, இல்லை ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்லலாம், நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் அக்ஷய்குமார் இருக்கார், மோகன்லால் சார், மோகன் பாபு சார், பிரபாஸ், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பேரையும் சொல்லுமே, பிரீத்தி இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க, எவ்ரிபடி லாட் ஆஃப் பீப்புள் அதர். ஆனால் அப்புறம் யாரோ ஒரு பேரை விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது. அதனால தான் ஸோ வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். இது வெரி பிக் ஸ்டார் காஸ்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் பண்ணியிருக்கார். வெரி டைரக்டட், ஒரு டிசிப்ளின் டைரக்டர் நான் நிறைய பேர் பார்க்குறேன். அதில் முகேஷ் குமார் இஸ் ரியலி கிரேட். ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு, தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் பேன் இண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் வந்து கொண்டு அதர் டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றதை உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர். ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு. எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது நாங்கள் பெருமையாக தான் கருதுகிறோம். அது மாதிரி கேமராமேன் ஷெல்டன், எடிட்டர் ஆந்தனி வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவர் மேடையில் பேசி கேட்குறேன். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபு சார் டு விஷ்ணு டு பிரீத்தி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் ஷி லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். பார்த்தீங்க இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆல்சோ ஷி லுக்கிங் வெரி குட். ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள், அதுவும் பார்த்தீங்க டீசரில் இருக்கனால. ஸோ ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். விஷ்ணு எல்லாருமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் 3 பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும். அதில் எப்படி ஆட வச்சுருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார். ஏன்னா நான் வந்து நல்லா ஆடினேன். இல்லை மாஸ்டர், இப்போ சொல்லக்கூடாதுல்ல, அது இல்லை இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு படம், மெனக்கடல் அதிகம், உண்மையாக உணர்வோடு அனைவரும் நடித்திருக்கின்றோம். இறைவனை வேண்டி இந்த திரை காவியம் ஏப்ரல் 25ஆம் தேதி பிரம்மாண்டமான வெற்றி பெற வேண்டும். இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா டான்ஸர், ப்ரொடியூசர், டைரக்டர், லிரிசிஸ்ட், இந்த மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மல்டி டாஸ்கிங்கான பர்சனுங்க அவர். எ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டினா இவர் தாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க.
இவரோட நடனத்தில் வந்து அவ்வளோ சாதனை பண்ணதுனால ரிசர்ச்சில் என்னென்னா இவர் உடம்பு வந்து போனால் செஞ்சுருக்காங்களா இல்லை ரப்பரால் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு வியக்கத்தக்கற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் தமிழ் மக்கள் நம்ம இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன்னா இவர் தாங்க, டான்ஸ்னால் இவருக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு அன்பு மழையை வந்து பொழிஞ்சிட்ருக்காங்க. எஸ், இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் ப்ரைட் டான்ஸ் மாஸ்டர் நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் 3 சாங் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். மோகன் பாபு சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணுன்னாரு. சார் நான் வரணுமா கேட்டேன். நீ வரலன்னு நான் உன் வீட்டுக்கு வருவேன்னாரு. சரி நானே வந்துடுறேன் சார் அப்படின்னு பண்ணது. ஆனால் 3 சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக. ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருந்து மோர் ஆஃப் எமோஷன். இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு, நீ இருக்கணும், இந்த கிளைமேக்ஸ் எடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர்ற சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருந்தது. எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. சரி சரி பண்ணுவோம், ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி, இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. நல்லபடியாக நடந்தது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு. முகேஷ் சார் அப்படின்னா. அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ், பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி, அந்த சிவனை பற்றி, அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு, அவருக்கு சிவனை தெரியும் நல்லா. ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டு டைரக்ட் த ஃபிலிம். அப்புறம் அதே மாதிரி கேமராமேன், அமெரிக்கன் கேமராமேன், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட, வண்டர்ஃபுல் கை. அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய இருக்காங்க. சரத் சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் பற்றி சொல்ல முடியும், ஏன்னா அவர் அந்த 3 சாங்லையுமே இல்லை அவர். அதே மாதிரி அப்புறமா விஷ்ணு என் தம்பி மாதிரி, மோகன் பாபு சார் அண்ணன், பெரிய அண்ணன், இவர் சின்ன தம்பி. அதனால் ஐ லவ் ஹிம். மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு. அப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான், அப்பா தான் அஃப்கோர்ஸ். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டண்ட் மாதிரியும் அந்த இதுவே கொடுக்க மாட்டார் ப்ரொடக்ஷன். ஏன்னா நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார். அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டார், நம்ம சைடு தான் இருப்பார். அண்ட் செம்ம ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது. கிரேட் கிரேட் சூப்பர் விஷ்ணு. உன்னோட ஹார்ட் ஒர்க்கு நீ நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும். அதே மாதிரி இப்போ பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட். ரெண்டும் அமைகிறது கஷ்டம். இவங்க புதுசாக இப்போது ஒன் மோர் டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் பிரீத்தி, வெரி குட். அண்ட் தட் கேமரா இவர் கூடலாம் ஒர்க் பண்ண சித்தார்த் தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சித்தார்த். அண்ட் எவ்ரி ஒன். லட்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது ரீசண்டாக 120 குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வந்து தத்தெடுத்து கொடுத்துட்ருக்காரு. அந்த பெருமை இவருக்கு தான் சேரும். அண்ட் நடிப்புலையும் சரி அவரோட திறமையை வந்து நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். அப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு நபர் இன்னைக்கு சிவபெருமானோட பெருமையை வந்து விஷ்ணு எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும்? சிவா வைஷ்ணவ், இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ கண்ணப்ப நாயனார் அவரை பற்றி சொல்கிறதுக்காகவும் சிவபெருமானோடைய மிகுந்த சக்தியை வந்து சொல்கிறதுக்காகவும் இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஜென்ரலாக மீடியா முன்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரெஸ் மீட். பெருமையாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், மெட்ராஸ் சென்னையில். ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன். ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால
கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கணும், என்னை மன்னிக்கணும். ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டு தமிழ் வரும், அது சில கலோக்கியல் தமிழ் வரும், அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு வந்திருக்க ஆல் மீடியா, my heartfelt wishes and thank you very much for coming. 15 வருஷம் முன்னாலே நான் நடிகனா ஆரம்பித்தேன். அப்போத்துலேருந்தே யோசிச்சிருந்தேன், ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணோம், தமிழில் ஏன்னோ மூவி ரிலீஸ் ஆகணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த லார்ட் சிவாவோட பிளெஸிங்ஸ்னால கண்ணப்பா April 25th ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் தமிழில் இந்த படத்துக்கு வந்து சொல்கிறது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. பேர் எல்லாரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு நேரம் போதாது. பட் இன்னைக்கு ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க பற்றி நான் ஐ வுட் லைக் டு தேங்க். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கிள். மன்னிக்கணும், நான் அங்கிள் அண்ணான்னு பேசினேன். இப்போ எதுக்குன்னா நான் சின்ன வயசுலேருந்து இவங்க எல்லோரையும் பார்த்து பழக்கம் ஆச்சு. இன்றைக்கி வந்து சார் மேடம் பேச முடியாது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஹார்ட் லக் ஆன் தேட். சரத் அங்கிளுக்கு வந்து நான் ஒரு 15 வருஷம் முன்னால் எக்ஸாக்ட்லி 2011 நான் போய் ரிக்வெஸ்ட் கேட்டேன், அங்கிள் ஒரு படம் பண்ணேன்ட்டு. அப்போத்துலேருந்து வருஷம் வருஷம் கேட்டுன்னு இருந்தால் இப்போ பண்ணார். இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லவ்வில் தான் பண்ணார். சொல்லணும் இல்லை அங்கிள், ஐ ஹாவ் டு டெல் தட். அண்ட் தென் பிரபு அண்ணா, பிஃபோர் பிரபு அண்ணா அகெயின் அபவுட் சரத் அங்கிள். அவர் சொன்னார் 7 மணிக்கு வித் மேக்கப் இருக்கணும்ன்ட்டு. நாங்கள் ஒரு 100 days ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம். இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 days ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே சரத் அங்கிள். ஹீஸ் அ லெஜெண்ட் இன் இஸ் ஓன் ரைட். அவர் நான் 9 மணிக்கு வரேன் வித் மேக்கப் 2 hours ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா நோபடி வில் பி ஏபிள் டு சே நோ. ஆனால் அவர் 7 மணிக்கு வர்றாருன்னா அவரோட முன்னால் இருக்கணும்ன்ற இதில் நாங்கள் ஓடி போய் நின்றோம். And I have to thank him very much for that. And then Prabhu Anna நேற்று அந்த ஜோக் தெரிஞ்சது, திருப்பி நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து அண்ணான்னு சொல்கிறாரு, என்னை வந்து தம்பின்னு சொல்கிறாரு. நான் சித்தப்பான்னு சொல்லணுமா அண்ணான்னு சொல்லணுமா அவரை எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷனில் அண்ணாலே ஸ்டிக் பண்ணுறேன். நான் சின்ன பத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க முன்னால் வளர்ந்தவனா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுவனை பற்றி. அவர் இன்றைக்கி வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது. ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து பண்ணார். 2 வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு. இட்ஸ் அ வெரி லாங் வெரி வெரி டயரிங் ட்ரிப். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போனேன்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார். அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதே இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டிவி சீரீஸ் எடுத்திருக்கார் அவர். அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார். அண்ட் நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், கிரேட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சம் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் நான் எப்பவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார் ஹஸ் கிவன். தேங்க்யூ சார். அண்ட் ஆந்தனி, நான் காக்கா பார்க்கும்போது வந்து ஆந்தனி ஒரு ஃபேன். அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன். அண்ட் ஜென்ரலாக ஒரு படத்தை அவர் ஒரு 1 weekல எடிட் பண்ணி முடிச்சுடுவார். அவர் இந்த படம் ஒரு வருஷமாக எடிட் பண்ணின்னு இருக்காரு. யூ ஷோ ஹவு சின்சியர் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஹி வாஸ். அண்ட் தேங்க்ஸ் ஆந்தனி for spending 1 year on this project. And cameraman Siddharth and I are like brothers. And I thank Siddharth. Now he's our in the padam pandra theva illa. He is an established cameraman. And
யூனோ வெரி சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் கூட. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெட்யூல் நியூசிலாந்து போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து பண்ணோம் அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார். ஐ ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் சித்தார்த். அண்ட் த லாஸ்ட் ஐ சேவ்ட் அப் ஃபார் Preeti. Preeti is a very talented girl and a very, very hard-working girl. And பெருமைப்படுறேன். இன்னைக்கு initially I thought Preethiயை நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோன்னு நினச்சோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே she accepted 2 more films and do have released. But I'm really proud that we are able to launch a very, very good talent. And mark my words, she will be one of the, considering that, the way she behaves now, she keeps behaving like that, you will be one of the biggest stars. And I pray Lord Shiva for that to happen. Thank you very much. And April 25th படம் ரிலீஸ் ஆகுது. கண்ணப்பா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போது எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து April 25th தான். The hard work of our labor will be there. And I pray and I hope I have the blessings of everybody. Thank you. தமிழாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஒரு சாங்கில் வந்து எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சாங்கங்க ஒரு பாட்டில். எஸ், நல்லா தமிழ் பேசுகிற பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணு, திருச்சிக்கார பொண்ணு, லீடிங் ஆக்டர்ஸ் கம்மிங் அப் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த படத்தில் ஒரு ப்ராமிசிங்கான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எஸ், அ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் Preeti Mukundan to kind and share few words with us. எல்லாருக்கும் வணக்கம். இந்த புது வருஷத்தில் நான் முதலாக உங்கள் எல்லாரையும் தான் சந்திக்கிறேன். ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக. ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ டு மோகன் பாபு சார், தேங்க்யூ டு த டிரெக்டர் சார். இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னியாக தான் இருந்தது. நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன். இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது, அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்ஸும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு. இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. Thank you so much and all the very best. Yes. To say that we all who are associated with Kannappa, who are present here or who are not present here, the people who are not present here, the part of Team Kannappa, we all are blessed by Lord Shiva to be a part of this kind of movie. And I am especially blessed to get an opportunity to work with such an stalwart in one movie. So many great talents, so many great actors and crew members. I really feel fortunate to be a part of this movie. And I will just welcome all of you and I will answer if you will have any question. Thank you very much. ஸோ அடுத்ததாக டீசர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு இதுவும் எடிட் வந்து படத்துக்கு வந்து எடிட்டர் வந்து ஒர்க் ரொம்ப முக்கியம், ரொம்ப செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து உலக அளவில் வந்து
ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஒரு நேம் வந்து சொன்னாவே இவரை தாங்க நம்ம சொல்லுவோம். எஸ், இந்த படத்தோட எடிட்டர் ஆண்டனி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். யூஸ்வலாக எவ்வளோ பேசுறது இல்லை நான், பட் எனிவேஸ் ஹாய் டு த ப்ரெஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு சார் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, நிறைய மெனக்கெட்டிருக்காங்க அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி நியூசிலாண்டுக்கு ஃபுல் க்ரூ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு 2 months நார்த் நியூசிலாண்ட், 1 month சவுத் நியூசிலாண்ட், அது மாதிரி கூட்டின்னு போயிருக்காங்க. ஃபஸ்ட் டே நான் போகும்போது விஷ்ணு சார் மீட் பண்ணேன். அங்கே ஒரு 3 கேமரா ஏதோ ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு, ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, சூப்பர். நான் கொஞ்சம் பேசினேன் அவர்கிட்ட. அப்புறம் கேட்டேன், சார் ஒரு 40 degrees இந்த பக்கம் லெஃப்ட்டு திரும்பினா இங்கே ஒரு 3 கேமரா ஏதோ போயின்னுக்குது, அங்கே என்ன சார் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க? அங்கே அதுவும் நம்ம படம் தான். அங்கே வந்து மதுபாலா அவங்க மேடமோட க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓஹோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே ஒரு 3 கேமரா. இங்கே என்ன சார் போயிட்டுருக்கு? இங்கே சரத்குமார் சார் ஃபைட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா. இந்த மாதிரி அவ்வளோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கேமராஸ், 2-3 ட்ரோன் மேலே சுற்றிட்டு இருக்கோம். அவ்வளோ கேமரா, அவ்வளோ ரஷ்ஷஸ், அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவ்வளோ ரஷ்ஷஸ் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் தட். படம் சூப்பராக வந்திருக்கு. மெயினாக வந்து கிளைமேக்ஸ், கடைசியில் இருக்கிற அந்த லாஸ்ட் 25 minutes கிளைமேக்ஸ் மெயினாக சூப்பராக வந்திருக்கு. இந்த எடிட்டிங்க்கு உதவுன என்னோட கோ டைரக்டர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. தெலுங்கு கொஞ்சம் தெரியும், ஆனாலும் அவர் என்னை ஹெல்ப் பண்ணியாரு. ஸோ அதனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. கனப்பா ஹஸ் கம் அவுட் கிரேட். தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, டீசர் வந்து பார்த்துருப்போம் அண்ட் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்போம். அன்பு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஸோ அடுத்தபடியாக சிவபெருமான் அவரை பற்றி சொல்ல போகிறாரு அப்படிங்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு கால் முகேஷ் குமார் சிங், டைரக்டர் ஆஃப் திஸ் கனப்பா மூவி, டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். சார் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் திஸ். இந்த படத்தோட மெயின் டிஓபி வந்து ஷெல்டன். அவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம். நான் செகண்ட் யூனிட் தான் பண்ணேன். பட் விஷ்ணு சார் இஸ் லைக் மை ஃபேமிலி. என்னை ஃபஸ்ட்டு வந்து தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணது விஷ்ணு சார் தான். ஸோ செகண்ட் யூனிட் பண்ணேன் அண்ட் விஷுவலி இட்ஸ் த மோஸ்ட் பிரெட் டேக்கிங் ஃபில்ம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ஃபென்டாஸ்டிக் விஷுவலி ஸ்டன்னிங் ஃபில்ம் வித் சம் கிரேட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஆஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் ஸ்டோரி. கண்ணப்பாவுடைய மெயின் கதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்ணப்பா யார், அவர் எப்படி என்ன பண்ணார், எப்படிப்பட்ட ஒரு சிவபக்தன் அவர் அப்படின்றத தவிர யூ ஹாவ் ஆல் தீஸ் அடிஷ்னல் கிரேட் எலிமெண்ட்ஸ் இன் இட். ஸோ ஐ விஷ் விஷ்ணு சார் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் கண்ணப்பா அண்ட் இட் ஹஸ் பீன் அ ப்ளெஷர் டு ஒர்க் வித் திஸ் கிரேட் க்ரூ அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் பிரபு மாஸ்டர், வித் சரத் சார், வித் எவ்ரி ஒன். Thank you so much.